ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டிசம்பர் 21க்கான கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா தமிழரின் பெருமை என்று எந்த அருங்காட்சியகத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார்? பொருணை அருங்காட்சியகத்தை தான் திறந்து வச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில். எத்தனை கோடி மதிப்பீட்டில்? 67.25 கோடி மதிப்பீட்டில் திறந்து வச்சிருக்காங்க. எத்தனை ஏக்கர் நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 13 ஏக்கர் நிலப்பரப்பு, 55,000 சதுர அடி பரப்பளவில் திறந்து வச்சிருக்காங்க. தொல்லியல் அகழாய்வுகளில் இதுவரை கிடைத்த இரும்பு பொருள்களிலேயே காலத்தால் முந்தைய இரும்பு சிவகலையில் கிடைத்த இரும்புதான் என்பது அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகள் உறுதி செய்துள்ளது. கீழடி நம் தாய்மடி, பொருணை தமிழரின் பெருமை அப்படின்ட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்க உரையில் பேசியிருக்காங்க. இந்த பொருணை அருங்காட்சியகத்தில் என்னென்ன மாதிரியான தொழில்நுட்ப அனுபவங்களை நம்ம பெறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஜிட்டல் முறையில் உருவகப்படுத்தப்பட்ட இரும்பு உருக்கு செயல்முறை, 5D முறையில் தமிழ் நிலங்களில் வழியாக உணர்வு பயணம், பாண்டி விளையாட்டுத்தரை ஒளிப்பட காட்சி, தொல்லியல் வரலாற்று பின்புலம் குறித்த ஆவணப்படம், மெய்நிகர் படகு அனுபவ உருவகம், ஆற்று பள்ளத்தாக்கு நாகரிகங்களின் தொடுதுறை காட்சி, கருவிகளை உருவாக்கும் ஊடாடும் சுவர், டிஜிட்டல் பின்னூட்ட கருத்து மையம், பொருணையினுடைய குரல் பயணம், இந்த மாதிரியான தொழில்நுட்ப அனுபவங்களை நாம் பெறலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, இயற்கை கருப்பொருள்களில் வடிவமைக்கப்பட்ட நாட்டின் முதல் விமான நிலையம் என்ற சிறப்பை எந்த விமான நிலையம் பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா குவஹாத்தி விமான நிலையம் தான். எத்தனை கோடி மதிப்பீட்டில் அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட இரண்டாவது முனையம் திறந்து வைக்கும்போது இதை பற்றி பேசியிருக்காங்க. 4,000 கோடி மதிப்பீட்டில் இரண்டாவது முனையம் திறந்து வச்சிருக்காங்க. விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் அசாமின் முதலாவது முதல்வர் கோபிநாத் பட்டோலியின் 80 அடி உயர சிலை திறந்து வச்சிருக்காங்க. இவர் தான் முதலாவது முதல்வர். இந்த சிலையை வடிவமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரபல சிற்பிகளில் ஒருவரான சமீபத்தில் காலமான ராம் சுதார் அப்படின்றவங்க தான் இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து, காப்புரிமை தாக்கல் செய்வதில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் இந்த பேட்டன்ட்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, அதில் முதலிடம் பெற்றிருக்காங்க. இப்போ இது எதை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அறிவுத்திறனையும், இப்போ நம்ம அறிவுத்திறன் அதிகமாக இருந்தால் தானே கண்டுபிடிச்சி நம்ம பேட்டன்ட் வாங்குவோம். அந்த அறிவுத்திறன் நமக்கு தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறதையும், ஆராய்ச்சிகள்லாம் தமிழகத்தில் நிறைய பண்ணுறதையும் தான் இந்த வளர்ச்சி காட்டுது அப்படின்றாங்க. எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 23% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மொத்தம் இந்த பேட்டன்ட்டுக்காக அப்ளை பண்ண பதிவில் 68,201 பதிவில் 15,440 பதிவுகள் தமிழ்நாட்டிலேருந்து தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 16% அப்படின்ட்டு சமீபத்தில் ஆர்பிஐ ரிப்போர்ட்ஸ் வெளியிட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா காப்புரிமை தாக்கல் செய்வதிலையும் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் பெற்றிருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து, கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட எந்த ஆன்டிபயாட்டிக் மருந்தில் புற்றுநோயை ஏற்படுத்தும் காரணிகள் தடை செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரோஃபியூரான் அப்படின்ற ஒரு ஆன்டிபயாட்டிக் இன்சர்ட் பண்ணுறது மூலமாக கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு கேன்சர் வரும் அப்படின்ட்டு இந்த காரணியை டயக்னாஸ் பண்ணி FSSAI 2011 தடை செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் முட்டை சாப்பிட்றதுனால புற்றுநோய் பரவுது அப்படின்றதுனால இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா எந்த ஆன்டிபயோட்டிக் இன்சர்ட் பண்ணால் கேன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரோஃபியூரான். அதை எப்போ ஆல்ரெடி தடை பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. அது எப்போ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2011 FSSAI தடை செஞ்சுட்டாங்க. அடுத்து, துபாயில் நடைபெற்ற ரோல்பால் உலகக்கோப்பை போட்டியில் எந்த அணி தங்கம் வென்றது? இந்திய அணி தான் தங்கம் வென்றது. இது எத்தனாவது ரோல்பால் உலகக்கோப்பை போட்டி துபாயில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா 7வது ரோல்பால் உலகக்கோப்பை போட்டி தான் துபாயில் நடைபெற்றது. அடுத்து, இந்தியா இலங்கை இணைந்து நடத்தும் 2026 T20 உலகக்கோப்பை போட்டியில் மொத்தம் அணிகள் இடம்பெறுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா 20 அணிகள் இடம்பெறுறது. 2026 எப்போ நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா Feb 7 March 8 வரைக்கும் இந்த போட்டி நடைபெறுது. 2026க்கான கேப்டன் யார், இந்தியாவினுடைய கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் அவங்க தான். துணை கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அக்சர் பட்டேல். துணை கேப்டனாக இருந்த ஷுப்மன் கில் பார்த்தோம்னா நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. துணை கேப்டனாக யார் இப்போ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அக்சர் பட்டேல் தான் 2026 T20 போட்டியில் துணை கேப்டனாக இருக்காங்க. இந்த அணி எத்தனை பேரை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா 15 பேரை கொண்டது.
அடுத்து பார்த்தோம்னா 3 முறை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் பட்டம் வென்ற எந்த டென்னிஸ் வீரர் 2026 சீசனுடன் ஓய்வு பெற போவதாக அறிவித்துள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேன் வாவ்ரிங்கா அப்படின்றவர் தான் வந்து ஓய்வு பெற போவதாக அறிவிச்சிருக்காரு. இவர் எத்தனை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இவருடைய வயது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 41. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்து இந்தியாவின் சர்க்கரை உற்பத்தி நடப்பு 2025-26ஆம் ஆண்டு சந்தை ஆண்டு எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 28.33% உயர்ந்து 77.90 லட்சம் டன்னாக வந்து உயர்ந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே இருக்க ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை வந்து எல்லாரும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். தேங்க்யூ.